260 கிலோமீட்டர் இங்கே காமிச்சிது. மொத்தம் இப்போ 230 தான் காமிக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சேலம் போகிறோம். இந்த சேனலில் வந்து வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாக ஆச்சுங்க. இந்த சேனலில் வீடியோஸ் போடணும்னு சொல்லி தான் எனக்கு வீடியோ எடுக்கிறேன். அடா சை, இந்த பக்கம் கார் வருது, இந்த பக்கம் வரமாக போயிட்டான். எப்படா முன்னாடி போகிறது? பைக்கு ஒன்று வந்து புக் பண்ணியிருந்தேன். அந்த பைக் வந்துடுச்சு. இப்போ வந்து ரெஜிஸ்டர் தான் பண்ண போகிறோம். நம்ம ஃபுல் பேமெண்ட்டு கொடுத்துருவோம். அதாவது 40,000 கட்ட சொல்லியிருந்தாங்க. 40,000 பே பண்ணிடுவோம். மீதி வந்து கிரேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஸ் இருக்குங்க, அதில் நம்ம போட போகிறோம். அந்த பையனுக்கு அடுத்த மாதம் இங்கே கல்யாணமா, இன்றைக்கி லீவ் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் பைக் வந்து 1 மாதம் கஷ்டப்பட்டு ஷோரூமில் கேட்டு கூத்தாடி அதுக்கப்புறம் வர வச்சுருக்கேன். 5ஆந்தேதி தான் வரணும்னு சொன்னாங்க. அப்புறம் 11ஆந்தேதி வந்துருச்சுங்க. போன வாரம் சனிக்கிழமையே வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சொன்ன உடனே கையில் காசு இல்லை, இருந்தாலும் எப்படியோ ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு கோல்டு வந்து சேல் பண்ணிட்டேன். சேல் பண்ணிட்டு இப்போ 40,000 கொண்டு போயிட்டுருக்கேன் ஷோரூமுக்கு. பைக் வந்து டியூக்கு மாதிரி வாங்க முடியாதுங்க, வாங்கலாம். அதாவது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம வந்து வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன ஆகுனா, நம்ம வந்து நாளைக்கு நைட்டு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கா. நம்ம வண்டி வாங்கிட்டு வந்தோம்னா அதுக்கடுத்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை வண்டியில். அதனால் நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஷோரூம்லேயே வண்டி விட்டுட்டு தான் வர போகிறேன். ஏன்னா ஷோரூமில் விட்டு அவங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போய் நம்பர் பிளேட் போட்டு கொடுத்துருவாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் ரெஜிஸ்டர் பண்ணால் கூட போதும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸில் வந்து நம்பர் பிளேட் வந்துடும். நம்பர் பிளேட் நம்பர் மட்டும் வந்தால் கூட போதுங்க. நம்பர் பிளேட் நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா கூட நான் சென்னையில் இருக்கிற வண்டியை கொண்டு வந்து இங்கே சேலத்தில் போட்டு இந்த பேட்டரி வண்டியை தூக்கிட்டு நான் சென்னைக்கு போயிடுவேன். ஆனால் வண்டி வாங்குறதுக்குள்ளே சர்ச் பண்ணினே இருந்தேன், என்ன வண்டி வாங்கலாம் அப்படி ரொம்ப திங்கிங் பண்ணி மண்டவலையே வந்திருக்கோம். பேட்டரி வாங்கலாமா பெட்ரோல் வாங்கலாமா. ஏன்னா பேட்டரினா 2.5 லட்சம் போகுது. பெட்ரோல்னா ஒரு சிடி 100 ஸ்டார் சிட்டி அது மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஆனால் லுக்கு வைஸ் நல்லாயிருக்கு. அது பிரேக்கிங் வைஸும் நல்லா இருக்காது, பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா இருக்காது. நமக்கு பெர்ஃபார்மன்ஸு லுக்கு எல்லாம் வேணும்னாவே அது 1.25 லட்சம் போடுற மாதிரி இருக்கும். நம்ம 1.25 லட்சம் வந்து பெட்ரோல் பைக்கில் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க. அதான் நினச்சினே இருந்தேன். சரி ஓகே, நம்ம பேட்டரியும் வாங்கிடலாம். பேட்டரி வாங்கினோன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம 300 ரேஞ்சு வேணும். இருக்கிறதுலே மொத்தம் 3 வேரியண்ட்டு தான். அல்ட்ரா வயலட்டு, சிம்பிள் ஒன்று, ரோட் ஸ்டாரு, இது 3 தான். அல்ட்ரா வயலட்டில் 5 லட்சம். ஓலாக்காரன் ஏமாற்றிட்டான் நம்மளை. வண்டி தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப இழுத்துடுச்சிட்டான். அதனால் ஓலாவும் போக முடியுது. இப்போதைக்கு சிம்பிள் ஒன்று தான். ஆனால் சிம்பிள் ஒன்று வந்து ஸ்கூட்டர் டைப்பு. இப்போ அங்கே போகுதில்ல, அது ஏத்தர் மாதிரியே தான் இருக்கும். நாங்கள் ஷோரூமில் போய்ட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். அந்த வண்டி வந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. மொத்தம் 2 வண்டி வந்திருக்கு. அதில் ஒரு வண்டி நமக்கு தர போகிறாங்க. நம்ம வேணும்னு நினச்சினா கூட இன்றைக்கே கூட நம்ம வீடியோக்கு எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு இந்த விஷயனால தான் நாளைக்கே சென்னை போகணும். அதனால தான் நான் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்து வியாழக்கிழமை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஷோரூமில் விட்டுட்டு போக போகிறேன். எப்படியும் 1 வாரம் ஆயிரும் ஆர்டிஓ ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் பண்ணி நம்பர் பிளேட் நம்பர் வரத்துக்கலாம். இதே மாதிரி தான் இருக்கும், ஏத்தர் மாதிரியே தான் இருக்கும். அப்படியே ஹெச்எஸில் சிம்பிள் வண்டி நான் காட்டுறேன் பாருங்களேன். இதுக்கும் அதுக்கும் ஒரே டிஃப்ரெண்ட் தான். இதுக்கு வந்து மக்காடு மேலே இருக்கும், ஃப்ரண்ட் டயரோட மக்காடு மேலே இருக்கும், அதுக்கு வந்து கீழே இருக்கும். இந்த சேனல் வந்து டியூக்னால தான் மானிட்டேஷன் ஆச்சு. அதனால் டியூக்கு பைக்கை தவிர வேறு பைக் வச்சு நம்ம பேக் எடுக்க வேணான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் எடுக்கல இவ்வளோ நாளாக. இப்போ பேட்டரி வண்டி வரப்போகுது. அந்த வண்டி பார்க்குறது லுக் வைஸ் நல்லா இருக்குங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு டைம் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நான் டெலிவரி போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ரேப்பிடோ தான் நல்லா தெரியும். ரேப்பிடோவில் உட்காந்துட்டு அந்த வண்டி வந்து ஒரு ரெட் கலரு ஏத்தர் 450 தான் இருக்கும். அதில் ரெட் கலர் வேரியண்ட்டு. சஸ்பென்ஷன் நல்லா சென்டரில் இருக்குது. டயர் வந்து முழு டயரும் அப்படியே வெளியே தெரியும். இந்த டியூக்கு எப்படி பின்னாடி டயர் முழுசுமே வெளியே தெரியும், அதேமாதிரி அந்த வண்டிக்கு முழுசாக வெளியே தெரியும். அதே ஒரு குண்டு குழியில் ஏறி இறங்கிச்சா எனக்கு வாங்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ரண்ட் ஃபேஸு நெக்ஸ்ட்டு கால் வைக்கிற மாதிரி அதுவும் விட்டுருவோம், அதை மறந்துடுவோம். அதுக்கடுத்து அதை வண்டியோட பாதியை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த குலவி இருக்குல்ல, பெண் குலவியோட அந்த பேக் வந்து அப்படியே தூக்கின்னு இருக்கும்.
அதே மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு சொல்லுவாங்களே, மொத்த அழகையும் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்க பற்றியா, நீ அங்கே நிற்கிறீங்க நீ அப்படி மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதில் தான் இம்ப்ரெஸ் ஆனேன். சரி ஓகே நம்ம ஸ்கூட்டர் வாங்கலாம், ஸ்கூட்டர் வாங்கி ஓடுறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் புக் பண்ணிட்டேன். போன மாதம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி தான் புக் பண்ணேன். அப்புறம் ஓலா பைக் வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேங்க. அதை நேற்று சொல்லவே இல்லை, இன்னொன்று சேனலில் சொல்லியிருந்தேன். ஓலா பைக் தரேன்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தாங்க. அதனால் நான் வந்து வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டேன். இந்த வண்டி இருக்குல்லங்க, இது வந்து ஹெவி லோடு வண்டி. இதுக்கு வந்து இன்ஜின் சைடில் இருக்கிற டயர் மட்டும் பெருசாக இருக்குது, பின்னாடி டயரு சின்னதாக இருக்குல்ல. நான் அதோட சேஸ் வந்து பெருசாக போட்டிருக்கலாம்ல, அதுக்கேற்ற மாதிரி பெரிய டயரும் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நினச்சேன். பின்னாடி இருக்கிற சின்ன சின்ன டயர் இருக்குல்ல, அது அங்கே வருது, இருங்க காட்டுறேன். பின்னாடி இருக்கிற சும்மாங்க ஃப்ரண்ட் வீலு, பைக்கில் எப்படி ஃப்ரண்ட் வீலு சும்மா இருக்கோ அது மாதிரி தான் அதுக்கு இருக்கிற சின்ன சின்ன டயருங்கெல்லாம் சும்மா சுற்றிக்கின்னு தான் வரும். அதில் ஐயோ லாரிக்காரர் சைடு எடுக்கிறாரு. அவர் நான் மட்டும் இல்லைன்னு டக்குன்னு சைடு போயிடுவார். ஸோ வண்டியை காமிக்கலான்னு பார்த்தா லாரிக்காரர். இங்கே போனால் ஆட்டோ இருக்குது, அங்கே போனால் லாரி இருக்குது. அப்பப்போ இப்போதைக்கு வர மாட்டோம். நிறுத்திடுறேன். ஐயோ திப்பி இந்த இடத்துல சைடு எடுத்து போயிடுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப முள்ள வருதுங்க. இப்போ இறக்கத்தில் விடுவான் பாறேன், எவ்வளோ வேகம் போகுது மட்டும் பாறேன். அந்த வண்டி ஹெவி லோடுக்கு வண்டி. பின்னாடி ஒரு வண்டி வரும் ஆம்புலன்ஸ் மாதிரி, அந்த வண்டியை காணும். அதுக்கு சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது வருதுக்கு. இதில் வந்து ஃபுல்லாமே சேஸ், ஃபுல்லுமே டயர் தான் இதுக்கு. இது சும்மா நம்ம பைக்கில் ஃப்ரண்ட் வீல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது. இந்த சின்ன டயர் எல்லாமே. இன்ஜின் வந்து முன்னாடி இருக்குது, அந்த எழுத்துட்டு போகுது பாருங்கள் தனியாக தான் இன்ஜினை. பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குது. இந்த டயர்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். இது நம்ம சிங்கிள் ஃப்ரேமாக வச்சிடலாம். சிங்கிள் ஃப்ரேமாக வச்சோம்னா, சிங்கிள் ஃப்ரேமாக வச்சாலும் லோடு இழுக்கும். ஆனால் பெரிய ஃப்ரேமாக வைக்கணும். அதே மாதிரி இந்த டயரும் தாங்கணும். இந்த டயருக்கு வந்து ஓரளவுக்கு குறிப்பிட்ட வெயிட்டு தாங்குற அளவுக்கு தான் இருக்கும். அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது ஒரு பெரிய ஆளை வைக்கிறதுக்கு பதிலாக 100 சின்ன சின்ன ஆள் வச்சா போதும்ல. அவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸும் கொடுக்க தேவையில்லை. லிட்டில் ஃபோர்ஸ் கொடுத்தாவே போதும், உருணுன்னே வந்துடுவாங்க. அதே கான்செப்ட் தான் இந்த வண்டியோட டயருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோட்டையும் அடிச்சுக்கிட்டு போகுதுப்பா. பஞ்சத்தோடு தாங்க சேலத்துக்கு. இந்த வண்டியில் மைலேஜை பற்றி சொல்லி ஆகணுங்க. 100 120 போனால் ரொம்ப கம்மியாக வருது. 20 25 தாங்க வருது. நம்ம 60 70 ஓடினா தான் அந்த 38 33 வருது. இப்போ ஹைவே இல்லை, இவ இறுக்கி பிடிச்சிருவேன். கம்மியாக வருது, ரொம்ப ரொம்ப கம்மியாக வருது. நான் பெட்ரோல் 400 ரூபாய்க்கு அடிக்கிறேன், சேலம் போய்ட்டு வந்துடலாம். ஆனால் அப்பயும் பற்ற மாட்டேங்குது. சிம்பிள் ஒன்று பைக் எடுக்கிறாங்களாங்க, அந்த வண்டி டாப் ஸ்பீடு வந்து 115 வரைக்கும் போகும். ஆனால் அந்த வண்டியில் அதுக்கு மேலேயும் போக முடியும், ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா ரேஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். அதில் ஈக்கோ எக்ஸு, அப்புறம் சோனி எக்ஸுன்னு இருக்குது. அப்புறம் நடுவில் ஒரு இருக்குது ரைடு மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மொத்தம் 5 மோடு இருக்குது. ஈக்கோவில் எக்ஸில் வந்து 300 போகும். ஈக்கோ மோடில் வந்து ஒரு 250 ஒரு 270 பக்கமாக போகும். அப்புறம் ரைடுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் அந்த ஒவ்வொரு மோடுக்கும் ஒவ்வொரு கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்குங்க. ஈக்கோ எக்ஸில் வந்து 40-50க்குள்ளே போனால் தான் அந்த 300 ரேஞ்ச் எடுக்க முடியும். இந்த ரைடுன்னு சொல்கிறல அதில் வந்து 250 to 260க்குள்ளே ரேஞ்ச் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து சோனி எக்ஸு தான் இருக்கிறதுலே டாப் லெவலு. சோனி எக்ஸ் வந்து 130 to 140க்குள்ளே தான் வரும். சோனிக்கு அது வந்து 180 to 200க்குள்ளே வருங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்து ஸ்பீட் லிமிட் இருக்குது. இந்த ஸ்பீடுக்குள்ளே போனால் இவ்வளோ ரேஞ்ச் வரும்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே டாப் ஸ்பீடு வந்து சோனி எக்ஸு தான். அது வந்து மினிமம் 90லேருந்து 115 வரைக்கும் டாப் ஸ்பீடு வரைக்கும் போகும். அது 140 தரும். நம்ம வீட்டில் இருந்து சேலத்துக்கு போயிட்டு வரதுக்கு மொத்தம் 80 கிலோமீட்டர் வரும். நம்ம ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணால் போயிட்டு வந்துடலாம். ஆனால் ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணால் 6 hours ஆகுது. 6 hours 7 hours ஆகுது. சார்ஜர் வாட்ஸ் வந்து 750 வாட்ஸ் தாங்க.
பேட்டரியோட கெப்பாசிட்டி 6.5 கிலோவாட் பேட்டரி தான். வாட்ஸு வந்து 250 வாட்ஸ் கொடுத்ததுனால 1 ஹவருக்கு 250 வாட்ஸு, அதாவது 0.750 யூனிட்டு தான் கரண்ட்டு தான் வந்து பேட்டரிக்கு போகும். அதுவும் லாஸஸுக்கு வந்து இருக்குது. அதனால் எப்படி ஒரு 10 மணி நேரம் 9 மணி நேரம் ஆயிரும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கே அந்த வண்டி. ஆனால் 6 கிலோவாட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி ஐடிசி ரேஞ்ச் வந்து 400 கிளைம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலங்க. ஒரு 10 கிலோவாட்னா கூட சரி ஓகே அப்படிங்களாம். ஏன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு, அதாவது 1 கிலோவாட்டு பேட்டரிக்கு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தான் ரேஞ்சு போகும். அந்த வண்டியில் இருக்கிறதே மொத்தமே 6.5 கிலோவாட்டு தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 50 வச்சுக்கிட்டோம்னா கூட 6, 30, 300 தான் போகும். ஆனால் அவங்க கிளைம் பண்ணுறது வந்து 400ன்னு சொல்லிட்டு ஐடிசி ரேஞ்சே கிளைம் பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பெட்ரோல் பைக்குமே அது மாதிரி ஐடிசி ரேஞ்சு கிளைம் பண்ணால் அந்த டியூக்லாம் எங்கே 80, 90 போகும். காற்று இல்லாத இடத்துல மினிமம் ஸ்பீடில் 50ல் போயிட்டு, ஒரு ஸ்பீடுக்கு வந்து ரொம்ப ஒரு எதிர்மறையாக இருக்கிறதே காற்று தான், எதிர்காற்று தான். ஃபியூலில் வந்து நான் 100% ஃபியூல் கொடுக்குறேன்னா அதில் 60%, 70% ஃபியூல் தான் வந்து நம்ம போகிறதுக்கான கன்சியூம் ஆகும். மீதி 30% நம்ம பின்னாடி இழுக்கிறதுக்கே கன்சியூம் ஆகிடும். எல்லா ஷோரூமும் இப்படியே தான் பண்ணுறாங்க. ஐடிசின்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி? உண்மையான ரேஞ்சை ரோட்டில் வச்சு செக் பண்ண வேண்டியது தானே. பேட்ரி காரு டாட்டா நெக்ஸான்னு வருது. எங்கள் சைடில் எல்லாத்துக்கிட்டையுமே பேட்ரி கார் வாங்கணும்னு தான் சொல்லுவாங்க. நான் இந்த வண்டி பேட்ரி காரில் வந்து டார்க் வந்து சும்மா சாதாரணமாக இருக்கும் போதே அதிகம். இப்போ நான் வாங்க போகிற ஸ்கூட்டியில் கூட டார்க் வந்து 72 நியூட்டன் மீட்ரு. இந்த வண்டியில் வந்து 25 நியூட்டன் மீட்டர் தான் டார்க். வந்து நம்ம இனிஷியலில் தான் நம்ம அதோட ஃபீல் பண்ண முடியும். ஸ்பீடு ஏறலாம் அதோட டார்க் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியாதுங்க. அது எப்படி போகுது பாருங்கள் பிக்கப்பு. இதான் பெட்ரோல் கார்லாம் அப்படிலாம் போகவே போகாது. இதோட நியூட்டன் மீட்டருக்கு பெட்ரோல் காரில் வாங்கினா ஒரு 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா வரும். செம்ம பிக்கப்பு. இங்கேருந்து அழைச்சி பிடிச்சா சல்லுன்னு அது வரைக்கும் போயிடுச்சு. ஓனர் ஷோரூம் இங்கே இருந்தாங்க இருக்கும். எரிச்சலாவது ஓலா ஷோரூம் பைக்கை தரேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டு. அதோட இன்னொரு விஷயம் என்ன பண்ணா, காசை வாங்கிட்டேன், இனிஷியல் காசு. அதாவது புக் பண்ணால் ஒன்றும் ஃபுல் அமௌண்ட் கட்டணுமா, இல்லைனா ஃபினான்ஷியலில் போட்டால் கூட அந்த ஃபினான்ஷியல் அமௌண்ட் இனிஷியல் அமௌண்ட் கட்டணுமா. அப்படி கட்டினா தான் வண்டியை ரெடியே பண்ணுவாராம். இது எப்படி தெரியுமா இருக்குது? நீங்கள் கம்பெனி யார் பண்ணிங்க, நான் உங்களுக்கு வந்து டொனேஷன் பண்ணுறேன், அப்புறம் அதுலேருந்து அதுனா கூட ஷேர் ஒரு ஷேரிங் வரும். இதில் ஒரு ஷேரிங்கும் கிடையாது. இப்படி பண்ணால் எல்லாருமே இது மாதிரி ஆரம்பிச்சிடுவாங்களே. காசு கொடுங்க, நான் வண்டி தயாரிச்சு தரேன் அப்படின்ட்டு. எரிச்சல், அதுதான் சரியான எரிச்சல். சிம்பிள் ஒன்று அவங்க அப்படி சொல்ல, வண்டி வந்த வாட்டி நீங்கள் காசை கொடுங்கன்னு தான் சொன்னார். இப்போ அந்த காசை தான் தூக்கிட்டு போயிட்டுருக்கிறேன். அவங்க வந்து காசை முதல்லே கொடுத்தாங்க. காசை ஃபஸ்ட்டு முதல்லே கொடுத்து பைக்கு டக்குன்னு கொடுக்க முடியல. ஃபினான்ஷியலி எவ்வளோ லாக் ஆவாங்க கொஞ்சம் கூட புரிய முடியும். லாக்கு பேட்ரி கார் வாங்கினா இது மாதிரி கார் தான் வாங்கலான் இருக்கிறேன். செம்மையாக இருக்குது அந்த காரு. என்ன இன்னும் கொஞ்சம் லேம்பர்கினி மாதிரி கொஞ்சம் குள்ளே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க, பின்னலகையும் சரி முன்னலகையும் சரி, நல்லா கட்டமாக. இந்த வண்டி 25 லட்ச ரூபா பக்கம் வருதுங்க. இதில் வந்து பிளாக் கலர் இன்னும் சூப்பராக இருக்கும். டிஸ்பிளே வேறு ஆஃப் ஆகினே இருக்குது. வேறு பிரிட்ஜுக்கு கீழே தான் போய் ஆகணும். இது ஏன் பிரிட்ஜுக்கு மேலே போகணுன்னே சொல்லிட்டு இருக்குன்னு தெரில. நம்ம கீழே போகலாம், பக்கத்தில் தான் இருக்குது. இப்படி கையில் பிடிச்சிட்டு இருக்காங்கல்லங்க, பிடிச்சி பழகி போச்சுங்க. காப்பே காய்ச்சி போச்சுங்க வரல. அதாச்சா கரெக்டாக தாங்க சொல்லியிருக்கேன். பிரிட்ஜு மேலே போனேன், பிரிட்ஜு கீழே இறங்குது பாருங்கள். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். இது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் திருத்திப்போம். நான் என்ன நினச்சேன், சுத்த விட்றேன்னு நினச்சேன். இது வரைக்கும் நான் வந்திருக்கேன். இதுக்கு மேலே வந்து எங்கே போனேன், ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் இது வழியாக தான் போனேன். மோட்டோ இருக்குது, எல்லாமே இது வழியாக தான் போனேன். சார் மேலே வந்தோம்னா அது மாதிரி வேகத்தில் அது மாதிரி பிரச்சனையே வந்துருக்காரு. ஓ மறுபடியும் மேலே ஏறுதா?
இது வேறு மாதம் பேர் இருங்க, பக்கத்தில் தான் இருக்குது, கண்டுபிடிச்சிடும். யமகா ஷோரூமுக்கு ஆப்போசிட்டுன்னு சொல்லி பார்த்தேன். எங்கே இருக்குது பெங்களூருக்குள்ளே போயிடலாமா? ஷோரூமே எங்கே இருக்குன்னு தெரியல. இல்லைன்னா கூட ராங் ரோடு போயிடுவேன். இந்த சைடு ஏதாச்சும் ராங் ரோட்டே வந்துருக்கலாம்ல. இங்கே தாங்க இருக்குது. நான் இங்கே ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சேன்பா இந்த ஷோரூம் தான். ஷோரூம் மட்டும் கிளம்ப போகிறோம். வீட்டுக்கு தான் போகிறாங்க மட்டும் நேரம். இங்கே லேப்டாப்பில் இங்கே ஒரு கடை இருக்குது, லேப்டாப் கடைன்னு சொல்லிட்டு. அங்கே ரேட்டிங்கு நல்லா தான் இருக்கும். எனக்கு லேப்டாப்போட சூட் கேஸ் மாதிரி ஒரு அமைப்பில் ஒன்று வேணும். பார்க்கலான்னு நினச்சேன். நான் செலவு பண்ண வேணாலும் அதுவும் தோணுது. இந்த ஒரு டைம் தான் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் டவுட்டு தான். அதுக்கடுத்து மறுபடியும் உங்கள் சேனல் லேப்டாப் எடுத்துகிட்டு வருது. டியூக்கே வந்து சிட்டியில் ஒரு 4-5 டியூக்கு பார்த்துட்டாங்க. சேலம் ஹைவே தான், லிட்டில் ஹைவே இது. இது ஒரு ரவுண்டாக மாதிரி இருக்கும். இதை சுற்றிக்கிட்டு நம்ம போனோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆலப்பாடி வெள்ளாளம் கண்ட வழியாக. நான் இந்த டிராஃபிக்லாம் தாண்டிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக 400 வரும் நிற்க சொல்லிட்டாருங்க. அவ்வளோதான். இதை மட்டும் தான்னா டக்குன்னு போயிடலாம். இது மாதிரி இடத்துலலாம் பிரிட்ஜ் வச்சா நல்லாயிருக்கும். டிராஃபிக் ஆகாது, ஆக்சிடெண்ட் ஆகாது. ஐசிசியோட பெர்ஃபார்மன்ஸு இது மாதிரி டிராஃபிக்கில் தாங்க பார்க்க முடியும். நம்ம ஹைவே பண்ண விட்டு நம்ம நார்மலாக போயிடுவோம்.
இப்போது இவங்களாம் மொல்ல போகிறாங்கள, இவங்க வந்து கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வைப்ரேஷன், வண்டி வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா வண்டி கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொல்ல போவாங்க. டிராஃபிக்கில் தான் ஒரு ஐசிசி வண்டியோட ஒரு முழு திறனை வந்து பார்க்க முடியும். அவ்வளோதான். இனிமேட்டு நார்மல் ஹைவே வந்துடுச்சு. இது என்னது மூட்டை கட்டிக்கிட்டு போகிறாங்க. டியூக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த ஓட்டை அந்த பொண்ணு அப்படி ஊட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ நார்மல் ஆயிடுச்சு ரோடு. சிம்பிள் ஒன் ஷோரூம் போயிருந்தாங்க. வண்டியை பார்த்தேன். வண்டி இப்போ தாங்க நேர்லேயே பார்க்குறேன். அப்படியே ஷாக் ஆகிட்டேன். வண்டி நான் ஏற்றுற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னேன்ல. அதாவது சைடு வியூவில் மட்டும்தான் வண்டி ஏற்றுற மாதிரி இருக்குது. நேரில் போய் பார்த்தா வண்டி நல்லா அகலமாக நல்லா பெருசாக இருக்குது. ஒரு அண்ணன் சொன்னார், வண்டி பார்த்தா கழுகு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தாங்க இருக்குது. நல்லா வண்டி நல்லா அகலமாகவும் நல்லா குண்டாகவும் இருக்குது. அப்படியே செதுக்கின மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. செம்ம லுக்குங்க. ஆனால் சிம்பிள் ஒன்று ஓலா ஏத்தரு இதை விடையே செம்ம லுக்கு அந்த வண்டி. ஆனால் டிசைன் வைஸ் வந்து சைடு வியூவில் பார்த்தா ஏத்தர் மாதிரி தான் இருக்குது. மறந்துட்டேன். அப்புறம் ஒரு 3 வண்டி தான் வந்துச்சான். மாதத்துக்கே வந்து மொத்தம் 12 வண்டி தான் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. வீடியோ எடுத்துக்கலாமான்னு ஃபோட்டோவில் போயிட்டு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ நான் போடுறேன். மொத்தம் 3 வண்டி நல்லா பார்சல் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து Gen 1, Gen 1.5, Gen 2 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 வேரியண்ட் இருக்க மாட்டேது. ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கங்க. வண்டி வந்து நல்லா தான் இருக்குது. நான் வந்து கூலிங் சிஸ்டம் இருக்கான்னு சொல்லி பேட்டரி கேட்டேன். அவங்க ஒரு சபரின்னு ஒரு பையன், அவங்க தான் மெக்கானிக் வேலை பார்க்குறாங்க போல், சர்வீஸ் வேலை. அந்த ஒரு பையன் தான் இருந்தாங்க. மீதி பேர் லீவ் போட்டாங்களா அது என்னன்னு தெரியல. ஒருத்தர் தான் இருந்தாங்க. நம்ம வந்து கூலிங் சிஸ்டம் இல்லையா. ஆனால் பேட்டரி கூல் ஆகிறதுக்கு நம்ம ஐசிசி வண்டியில் ஏர் வெண்ட் கொடுப்போம்ல, அது மாதிரி ஏர் வெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. மோட்டருக்கு கொடுக்கலாம் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா மோட்டருக்கு கூலிங் சிஸ்டம் தேவைப்படாது. பேட்டரி கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. அதுக்கப்புறம் சுவிட்செலாம் பார்த்து நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே பார்த்து நல்லா தான் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து 2,56,798 ரூபா. நான் வந்து 41,000 கட்டிட்டேன். மீதி வந்து லோனாக போட்டுட்டாங்கங்க. அந்த பையன் வந்து சொல்லியிருந்தாங்க லோன் அமௌண்ட் இவ்வளோ தான் ப்ராசஸ் ஆகிருக்குன்ட்டு. இவங்க வந்து 1000 வந்து இந்த மாதத்தில் ஏற்றுனதுனால நம்ம வந்து அந்த 1000 கட்ட வேண்டியதாக ஆகிடுச்சு. மொத்தம் 41,000 வந்து இன்சூரன்ஸ் பேமெண்ட் கட்டியிருக்கேன். 40,000 கட்டலாம் பார்த்தேன். ஒரு 1000 எடுக்கலான்னு பார்த்தேன், எடுக்க முடியல. இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. காசு வந்து நாங்கள் வாழப்பாடி போய் அங்கேயே கூட போட்டு விட்ருப்பேன். எனக்கும் வந்து இந்த ஷோரூமை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு அந்த பையன் வந்து ஷோரூமில் வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான், காசு கட்டியாச்சு. இனிமேட்டு ப்ராசஸ் எல்லாமே அவங்க வேலை தாங்க. ஆர்டிஓ பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வண்டி கொடுத்துருவாங்க. ஆர்டிஓ பண்ண உடனேவே நம்பர் வந்துடுமாங்க. அடுத்த நாளே நம்பர் வந்துடுமா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஆகுதுன்னு சொல்லிட்டு புதன்கிழமை சொல்கிறேன்னு இருக்காரு. அங்கே மேனேஜர்னு சொல்கிறாரு. அவரு தான் வந்து இன்வாய்ஸ் பில்லு போட்டிருந்தாராங்க. அவர் தான் இன்வாய்ஸ் பில் போடுவாராம். ஸ்கூட்டி புக்கிங்னு வரா பார்த்துருக்கீங்கண்ணே. அவர் இன்றைக்கி லீவ் போட்டாருங்க. அவர் அடிக்கடி லீவ் போடுவார் போல் அந்த அவர் மேனேஜரு. அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் பேசியே இருக்கேன். அந்த மேனேஜருக்கு மேலே அந்த சிம்பிள் ஒன்றுக்கு அந்த ஒரு பிளான்ட்டுக்கு ஓனர் ஒருத்தருக்காரு. அந்த ஓனர் வந்து இவருக்கு வந்து கால் கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. அவர் இன்வாய்ஸ் பில்லு போட்டுட்டாருன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிரேவ்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபினான்ஷியல்ருந்து அமௌண்ட்டும் வந்து இங்கே சிம்பிள் ஒன் ஷோரூமுக்கு அனுப்பிட்டாங்கன்னா நமக்கு வந்து வண்டி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிஓவுக்கு அனுப்பிடுவாங்க. நம்ம இனிஷியல் பேமெண்ட்டு கட்டாதனால தான் அவங்களும் அனுப்பலை. இனிஷியல் பேமெண்ட் கட்டாதனால இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியாழக்கிழமை பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் வேலை முடித்த உடனே நம்ம வண்டி வந்து பார்சல் எடுத்துருவோம். இனிமேட்லாம் விளாக்லாம் கண்டினியூ வருங்க. இப்போ பைக் இல்லை, அதனால தான் நம்ம வந்து விளாக் எடுக்கல. இப்போ வந்து பைக் இருக்குல்ல, விளாக் வந்து கரெக்டாக வந்துடும். ஜர்னி ஜொமேட்டோ நான் உட்காந்துருக்காரு. அப்புறம் இன்னொரு நாள் கேட்டுக்கலாம். இனிமேட்டு கொஞ்சம் நல்ல விளாகா. ஏன்னா பைக் வந்து
பைக் வந்து நம்ம பிடிச்ச பைக் வாங்குறோம்ல, நான் கூட மொக்கையாக இருக்கும்னு நினச்சேன். செம்மையாக இருக்குது வண்டி. ஸ்கூட்டி தான், ஆனால் ஸ்கூட்டிலே செம்மையாக இருக்குது. அதில் பம்பர்னு சொல்கிறாங்க. பம்பர்லாம் தேவையே இல்லை. இப்போ வர பெட்ரோல் ஸ்கூட்டிக்கு வந்து பம்பரே யூஸ் பண்ணுறது இல்லை. பம்பர்னா இந்த வண்டி இருக்குல்ல, இங்கே ஒரு ஸ்கூட்டி போகுது, லாரி குறுக்க போகுதா இல்லை, இந்த ஸ்கூட்டியில் வந்து ஆக்டிவான்னு சொல்லிட்டு அந்த இண்டிகேட்டர் லைட் இருக்குது. ஐயோ லாரி போகிறோம்டா. இண்டிகேட்டர் லைட் இருக்குது, அதுதான் பம்பர். இது வந்து பேக்கிலிருந்து ஃப்ரெண்டு வரைக்கும் போகும். மேபி இந்த லாரி, இந்த காரு அது மாதிரி இடத்துல இடித்தா கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். அது வந்து தேவையே படாதுங்க. பெட்ரோல் பைக்லாம் வந்து சென்ட்ரலில் தான் கொடுப்பாங்க பம்பரு. இந்த ஸ்கூட்டிக்கு தான் வந்து சுற்றிலையும் கொடுப்பாங்க, இது வேலி போட்ட மாதிரி. எக்ஸ்ட்ரா அசசரிஸ் பம்பர் கொடுப்பாங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைக் முறுக்கிற க்ரிப் ஒன்று கொடுப்பாங்களாம். அப்புறம் டிஸ்பிளேக்கு ஓட்டுற ஸ்க்ரீன் கார்டு ஒன்று கொடுப்பாங்களாம். அப்புறம் லேடிஸ் ஃபுட்ரெஸ்ட் ஒன்று கொடுப்பாங்களாம். ஆனால் அவங்க கொடுக்குற ஒன்று கூட நமக்கு தேவைப்படாது. ஒன்று தான் தேவைப்படும். ஸ்க்ரீன் கார்டு இருக்குல்ல, அது மட்டும் தான் தேவைப்படும். அதுவுமே நம்ம வந்து அமேசானில் வாங்கிக்கலாம். பம்பர்லேயே வந்து ஆல்ட்ரேஷனும் பண்ணிக்கலாங்க வேறு வண்டியோடது. வெற்றிகரமாக இனிஷியல் அமௌண்ட்டும் கொடுத்தாச்சு, வண்டியும் வந்துடுச்சு. 3 வண்டி இருக்குல்லங்க, அந்த 3 வண்டியில் ஏதோ ஒரு வண்டி தான் நமக்கு ஒரு வண்டி வரப்போகுது. ஆனால் அது எந்த வண்டி கொடுப்பாங்கன்னு நமக்கு தான் தெரியாது. 3 வண்டியுமே பேக்கிங்கில் இருக்குது. அதுலேயும் நான் போகும்போது தான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணேன். 300 ஐடிசி ரேஞ்சன், அதாவது 300 ஈக்குவில் வந்து கொடுக்குறோன்னு சொல்லி போட்டிருந்தீங்க, ஆனால் இங்கே 268 தான் காமிக்குது, மீதி எங்கே அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டுப்பாங்களோ. அது ஒரு பிரச்சனை. எங்கெங்கே போச்சு, அவள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண வந்துடும். நமக்கு அப்படிலாம் நடக்காது. நமக்கெல்லாம் அப்படிலாம் நடந்துச்சு. அப்புறம் அதையும் வீடியோ எடுத்துருவோம். நான் ஊர்லேருந்து வரும்போது எப்படியும் 2 நாள் வேலை இருக்கும். வண்டி வந்து இன்றைக்கே டெலிவரி கொடுத்துருவாங்க, நாளைக்கு வந்து நம்மளை வந்து ஆர்டிஓஸுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா வண்டி ஆர்டிஓஸ்லாம் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் வந்து டெலிவரி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வாரத்தில் தரேன்னு சொல்லியிருக்கேன் சார், இந்த வாரத்தில் கொடுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா என் பழைய வண்டியும் காமிச்சேன், நான் பழைய வண்டி போட்டால் போடுறாங்க. இன்ஜின் ஆயில் ஊற்றுது. பிளட்டு உடம்புலேருந்து வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஊற்றுது. நான் அவர்கிட்ட காமிச்சு இது மாதிரி இஷ்யூ சொல்லியிருந்தேன். இது மாதிரி நான் இப்படி ஊற்றுது எனக்கு, அதனால தான் நான் உங்களை வந்து பைக் வந்து அர்ஜென்ட் பண்ணேன் அப்படின்னு. அவரும் சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ அர்ஜென்ட் பண்ணனால தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 10 பேர் இருக்காங்க, அவங்க வேறு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சிம்பிள் ஒன்றில் அல்ட்ராவில் தாங்க பிரச்சனையே, மற்ற எல்லா மாடலுமே டக்குன்னு வந்துடுது. அல்ட்ரா வந்து ஹையர் மாடல்னால வந்து அவங்க கொடுக்குறது தான் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. மேபி அல்ட்ரா நிறைய பேர் வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா சிம்பிள் ஒன்றில் அல்ட்ராலே இன்னும் கொஞ்சம் கலர் வேரியண்ட்டில் நல்லா கொடுப்பாங்க, ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, கொஞ்சம் டிசைனிங் கூட மாற்றினாலும் மாற்றுவாங்க. அதுவும் நிறையா விற்றா தான் எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி. இன்றைக்கே கிளம்புங்கிற மாதிரி இருக்குது சென்னைக்கு. ஏன்னா அங்கே வேலைக்கு போகணும், அந்த பையனுக்கு வேறு காசு தரணும், வேறு வண்டி டிவிக்கு வேறு 7000 ஒரு பையன் காசு கொடுப்பான். நான் என்ன நினைக்கிறேன், நாளைக்கு கொல்லிமலை போகலாம், இன்னொரு சேனலுக்கு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். பார்க்கலாம் வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்க போதும். சரி ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வீட்டுக்கு போகிறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் வேலை. பைக்கை டெலிவரி எடுக்கிறது, இப்போ ரிஜிஸ்டர் பண்ணது, அப்புறம் சென்னையிலேருந்து அந்த சுசுக்கி பைக்கை சேலத்துக்கு தூக்கிட்டு வர்றது, அப்படிங்க இந்த பைக்கை இங்கேருந்து சென்னைக்கு கொண்டு போகிறது. இந்த சிம்பிள் ஒன்று பைக்கை சேலத்துலேருந்து சென்னைக்கு ஓட்டிகிட்டே போகலாந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 300 ரேஞ்சு கொடுக்குறாங்களே. என் வீட்டில் இருந்து என் ரூமுக்கு வந்து 280 கிலோமீட்டர் தான். போகிற வழியில் நடுவில் வந்து சார்ஜர் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. வீட்டு சார்ஜரில் வந்து யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் சார்ஜிங் ஸ்டேஷனில் பண்ணலான்னு தான் சொல்லியிருக்காங்க. அது பைக்கு டெலிவரி எடுக்கும்போது பைக் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதோடய ரேஞ்ச் என்ன, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதெல்லாம் வந்து பைக்கு டெலிவரி எப்போ கேட்டுக்கலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேஜராக வந்து சார்ஜிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டுக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். ஒரு திருவண்ணாமலை சைடு, அந்த விழுப்புரம் சைடு இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. நம்ம வந்து சோனிக் எக்ஸில் போட்டு நம்ம இந்த வண்டியில் எப்படி 90-100 போகிறோம், அது மாதிரி 90-100 போனால் கூட டக்குனு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். நமக்கு ஒன்றும் தெரிவிக்காதுங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 250 கிலோமீட்டர் ஓட்டோமா, அதனால் ஒன்றும் தெரிவிக்காது. பேக் பெயினோ, இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி சலுப்போ, அதெல்லாம் நமக்கு வரவே வராது. நம்ம இன்னும் போனால் ஃப்ரீ தான். பேட்ரி வண்டியில் போகிறோம், ஒரே குஷியாக இருக்குது தெரியுமா. பேட்ரி வண்டி வாங்கிட்டோம், காசு இனிமேட்டு அந்த வண்டிக்கு செலவு பண்ண தேவையில்லை. வண்டி லுக்கு செம லுக்கு.
சரி ஓகே, இந்த வீடியோ ரன் பண்ணிவிடுறேன்.